ஜசோதன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம். நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான நோக்கம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது என எமது பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதற்கு உயர்கல்வி அமைச்சே பொறுப்பு எனவும் தாம் சிறு பிழை விட்டதாகவும் அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இவ்விடத்தில் வந்திருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உண்மையிலே இந்த வெற்றிடம் நிரப்புவதில் அசமந்த போக்கு காட்டுவதை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். எமது வெற்றிடங்கள் 355 இருந்த போதிலும் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமது வெற்றிடம் நிரப்பும் கோரிக்கையில் 117 வெளிக்கொண்டுள்ளது. இது ஒரு குறைபாடு. இரண்டாவது குறைபாடு அவர்களுடைய தொடர்பாடல். அதாவது இதற்கு அப்ரூவல் எடுப்பதற்கான தொடர்பாடல்களில் பல நிர்வாக தவறுகள் இடம்பெற்றுள்ளன. இதுவே எமது அப்ரூவல் கிடைக்காததற்கான முக்கியமான காரணம். இவர்கள் தமது கோரிக்கையில் 117 வெளிக்கொண்டதற்காக மட்டும் காட்டியதற்கான காரணம், மிகுதியுள்ள 200 சொச்சம் வெற்றிடங்கள் தனியார் நிறுவனங்களினால் நிரப்பப்பட்டு தான் அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றுவதாக எமது பதிவாளர் எமக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. தனியார் நிறுவனங்கள் ஊடாக வெற்றிடங்களை நிரப்புவதோ அல்லது வேலைகள் வழங்குவதோ ஒரு அரசாங்கத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்ற பொழுது எமது பதிவாளர் இதனை செய்துள்ளது எமது பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்யும் செயற்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்லாது எமது இந்த வெற்றிடம் நிரப்புதலானது அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்று 17 பல்கலைக்கழகங்களிலும் 67% வெற்றிடங்கள் கோரிக்கை செய்யப்பட்டதில் 67% வெற்றிடங்கள் நிரப்பப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு அது நிராகரிக்கப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்பது எமக்கு பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது.